கேகாலை மாவட்டம் தெரணியகலை நூரி தோட்ட தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவின் நிலைமை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினமும் ஆராய்கின்றது. குடும்ப சுமையின் காரணமாகவும் பிள்ளைகளை சிறந்த முறையில் கற்பிக்க வேண்டும் என்ற நோக்குடனும் எத்தனையோ பெற்றோர்கள் வெளிநாடு செல்கின்றனர். அத்துடன் பெருந்தோட்டங்களில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்கள் அருகில் உள்ள பாடசாலைகளையே நம்பியுள்ளனர். எனினும் இன்று பெருந்தோட்டங்களில் தூர பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை ஆசிரியர்கள் புறக்கணித்து வருவதும் அந்த சமூகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. தெரணியகல நூரி தோட்டம் கடந்த காலங்களில் அதிகம் பேசப்பட்ட ஒரு பிரதேசம். நூரி தமிழ் வித்தியாலயத்தில் ஆரம்ப பிரிவில் 84 மாணவர்கள் உள்ள போதிலும் கடந்த 2.5 வருடங்களாக ஆரம்ப பிரிவுக்கு ஒரு ஆசிரியர் கூட இல்லாத துர்ப்பாக்கிய நிலை தொடர்கிறது. அதிபர் தனது அலுவலக அறையிலிருந்து மாணவர்களை அவதானித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கான கல்வி போதிக்கப்படுவதில்லை. தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு எந்த வகுப்பாசிரியர்களும் இல்லை. அனைத்து மாணவர்களும் சுமார் 84 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள் 1 தொடக்கம் 5 வரை. அவர்கள் அனைவரும் டெய்லி பாடசாலைக்கு வந்து வெறுமனே வீடுக்கு திரும்புகிறார்கள். பாடசாலை சென்று கல்வி கற்க வேண்டிய மாணவர்கள் பாடசாலை நேரத்தில் பாடசாலை சீருடையுடன் வீடுகளில் விளையாடும் காட்சிகளையும் எம்மால் காண முடிந்தது. இதனால் ஏற்பட்டுள்ள விளைவுகளும் பாரதூரமானவை. எமது பாடசாலை அண்டிய பகுதியில் வசிக்கும் ஒரு மாணவி, அவருக்கு 13 வயதாகின்றது. அவரை பாடசாலைக்கு அவர்களுடைய பெற்றோர் சேர்க்கவே இல்லை. நாம் பல்வேறு முயற்சிகளை எடுத்து அவரை பாடசாலைக்கு இணைத்துக் கொண்டாலும் அவரை தொடர்ச்சியாக பாடசாலைக்கு அனுப்பும் சூழல் அவர்களுடைய குடும்பத்தில் இல்லை. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு ஒரு குழந்தைக்கும் தாயாகும் நிலைமை, 13 வயதில் ஒரு குழந்தைக்கு தாயாகின்ற நிலைமையை உருவாகியது. பெற்றோர் தொழிலுக்கு செல்வதால் பாடசாலை செல்ல வேண்டிய பிள்ளைகள் இன்று வீடுகளில் குழந்தைகளை பராமரிக்கின்றனர். எதிர்கால சமூகத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த பாடசாலைக்கு இனியாவது ஆசிரியர்களை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பல்லவா? தோட்ட பாடசாலைகளுக்கு போதுமான ஆசிரியர்களை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாட்டை அதிகாரிகள் தொடர்ந்தும் புறக்கணித்து வருகின்றமை கவலைக்குரியது. 2.5 வருடங்களாக தெரணியகல நூரி வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவில் ஒரு ஆசிரியர் கூட இல்லாத இந்த நிலைமை தொடர்பில் நாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வினவினோம். ஆசிரியர்கள் பயிற்சி கல்லூரிகளுக்கு சென்றுள்ளமையினால் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக தெஹியோவிட்ட வலய கல்வி பணிப்பாளர் M.A. விமலாதேவி குறிப்பிட்டார். கேகாலை மாவட்ட கல்வி மற்றும் சுகாதார கண்காணிப்பு உறுப்பினர் அண்ணாமலை பாஸ்கரனிடம் நாம் இது குறித்து வினவினோம். நீங்க இந்த நியூஸ் எடுத்து வெளிக்கொண்டதை நான் சக்தி டிவிக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறேன். நான் நேற்று இந்த செய்தியை பார்த்ததன் பிறகு நூரி தோட்டத்திலே இந்த பாடசாலை பிள்ளைகளின் ஆசிரியர் பற்றாக்குறையை நான் இந்த செய்தியினூடாக பார்த்தேன். அதன் பிறகு கௌரவ முதலமைச்சர் மைப்பால் ஏரத் அவருடன் கதைத்து உடனடியாக நாளை இந்த ஆசிரியர் நியமனம் கொடுக்கின்றோம். அதில் நூரி தோட்டத்துக்கு 2 ஆசிரியர்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் உடனடியாக செயல்பட்டிருக்கின்றேன். இந்த விடயம் தொடர்பில் சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத்திடம் வினவினோம். இதுவரையில் தனக்கு எவரும் இதனை அறிவிக்கவில்லை எனவும் மிக விரைவில் பாடசாலைக்கு சென்று நிலைமைகளை ஆராய்ந்து ஆசிரியர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக முதலமைச்சர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார்.